வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். ஜனவரி 6 மற்றும் ஜனவரி 7 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வெப்சைட் லிங்க், யூடியூப் லிங்க், டெலகிராம் லிங்க், இதோட கரண்ட் அஃபேர்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 38வது தேசிய ஜூனியர் வாள்வீச்சு போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றிருந்திருக்கும். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் பிரிவு வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியிருந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த ஜாய்ஷ் அஷிதா அப்படின்றவங்க வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியிருந்திருக்காங்க. இதே மாதிரி அஷிதா, பிரப திவ்யதர்ஷினி ஆகியோரும், ஜெனிஷா அப்படின்ற கன்னியாகுமரியை சேர்ந்த ஆகியோர் அடங்கிய தமிழக அணி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியிருந்திருக்கு. காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய 92வது கூட்டம். காவிரி ஒழுங்காற்று குழுவோட 92வது கூட்டம் ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காற்று குழுவுடைய தலைவர் வினித் குப்தா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒழுங்காற்று கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநில தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. ஆதித்யா L1 விண்கலம் 127 நாட்கள் பயணித்து L1 புள்ளி அதோட இலக்கை நேற்று மாலை 4 மணி அளவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் தினம். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வச்சிருக்காங்க. இதில் பங்கேற்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றிருந்திருக்கு. நவீன திரைப்பட நகரம். சென்னை பூந்தமல்லியில் ரூபாய் 500 கோடி அளவில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க. வைகை அணை. வடகிழக்கு பருவமழை காலத்தில் வைகை அணை 3வது முறையாக நிரம்பியுள்ளது. அணையின் கடந்த 64 ஆண்டுகால வரலாற்றில் 3 முறை நிரம்பியது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகை அணை தேனி மாவட்டத்தில் இருக்குது. இந்த வைகை ஆறு வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைச்சரிவில் உருவாக்கப்படுது. வைகை அணை 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1959 திறந்து வைக்கப்பட்டிருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் இந்தியாவுடைய இலக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை 2030க்குள்ளே 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 1516 கோடி அளவில் மாமல்லபுரம் அருகே நெம்மொழியில் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2030க்குள் ஏற்றுமதி இலக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் $2 ட்ரில்லியன், அதாவது சுமார் ரூபாய் 166 லட்சம் கோடி இறக்குமதி இலக்கை இந்தியா எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் தனியார் நிறுவனம் அவதார் குழு அப்படின்றவங்க வெளியிட்டிருந்திருக்காங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் சென்னை முதலிடத்திலையும் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 64 நகரங்களில் திருச்சி முதலிடத்துலையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு. ஒடிசாவில் சட்னி உட்பட 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஒடிசாவில் லாஞ்சியா சௌரா பெயிண்டிங், டோங்ரியோ கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை, கஜூரிகுடா அப்படின்ற பனை வெல்லம், தேன்கனல் மாஜி அப்படின்ற உணவு, சிமிலிபால்காய் சட்னி அப்படின்ற உணவுக்கும், நாயக்கட் கண்டே முண்டி கத்திரிக்காய், கோரபுட்கலா ஜீரா அரிசி ஆகிய 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதோட ஒடிசா 25 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளதாக அந்த மாநிலம் சொல்லியிருந்திருக்காங்க. இந்தியாவில் புவிசார் குறியீடுகள் சட்டம் 1999 நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் 2003 நடைமுறைக்கு வந்திருக்கும். 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.